I guess welcome to my channel. Today வந்து நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு 1v1 போட்டே ஆரம்பிக்கலாம். அப்படியே யார் வந்துட்டா பச்சா கைஸ் நம்ம டீமில் ஒரு இந்திக்காரன் பாட்டாக இருக்கான். இங்கே டீம்லாம் சும்மா ஒன்டாப்போ போட்டு சொல்கிறீங்க. ஓ இனிமேல் நம்மளும் யாருன்னு காட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே லோவல் போட்டு ரெஸ்ட் பண்ணி போவோம். ஓ ஓகே இந்த ஆகலின்னு நினைக்கிறேன். ஓகே சுற்றி லோவல் போட்டோன்னா ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு என்னடா ஒன்டாப்புது. அடே இந்திக்கார கேஜி செல்வனா அதுனே பார்த்தேன். கக்காசி அது கக்காசி ஸ்கின்னு ப்ரோ. டே நான் ஜிராயா பண்ணது கூட இன்னும் எடுக்கலடா. சரி இனிமேல் ஒன்ட்டா படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்ட்டா படிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே இப்போ இங்கே பாறை போட்டுருவோம். ப்ரெஸ் பண்ணி போவோம். டே எப்படா சரியா முடியலை. பயங்கரமாக விளையாடுறீங்க. இங்கே 2 நம்ம 1 நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. யூஎம்பில் போட்டு தாக்குறா. ஏய் எத்தனை கிலோரு அதெல்லாம் பார்க்க முடியாது. நான் என்ன யூஸ் பண்ணுறது பேசாமா P90 எஸ்பிடி வச்சுப்போம். வாட்டி பாருங்க ஒன்டாப்ப. ஓ வெளில வா. டே என்னடா இது இப்படி எனக்கு இதாகுது. இது ஒரு ஆஃப்லைனா நல்லது. இந்த இந்திக்காரன் எப்படியும் டார்லி ப்ரோ கொண்டாப்ல ப்ரோ. அவர் ஆஃப்லைன் தான் ப்ரோ. அடி ப்ரோ ப்ரோ ஆஃப்லைன் ப்ரோ போய் மிதிச்சிரு. அவரை போட்டு நல்லா மிதி ப்ரோ. கக்காசி மோகையா நிலை எப்படிலாம் அடித்தேன். ஓ ஓகே என்னது இது ஒன்றுமே எனக்கு தெரியல பிரதர். தலைவா நல்ல வேலை என்னமோ இல்லை என்னதுன்னே எனக்கு தெரியல. தெரிஞ்சு எல்லாரும் ஆஃப்லைன் போயிட்டாங்களோ. இல்லை கக்காசு மட்டும் வராமல் இருந்தால் போச்சு. அவர் போட்டு அடிக்கிறா கூடுறாமா. ரெண்டு பேரும் போட்டு டே அடி வாங்கிறது. ஐயோ இந்த சன்டே கேட்ட நம்பியே இருக்க முடியல. சாகு டேய் க்ளோவால் போட்டு சொல்லடா. நான் பண்ணுற மல்லு கட்டு. டேய் அப்புறம் வெளில மண்டை வாப்புறோம் சாகு. எப்பாடி அவர் ஒரு ஆள் கைஸ் ஆனால் நல்லா பயங்கரமாக விளையாடுறாரு. த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். ஓகே அடி என்னடா அது பவர் யூஸ் ஆக மாட்டேங்குது. ஃபைனல் ரவுண்டா அவங்க ஏச்சுருவாங்க 3க்கு 3 நல்லது. ஒன்றா ஒன்றும் விட முடியுது. அதான் அடிச்சிட்டா யார் வின்னு.
ஏகே செல்வனு சரியான பிளேயர் சார். நான் நிஜமாக சொல்கிறேன், அவர் மட்டும் ஆஃப்லைன் போடல எங்களால் ஜெயிச்சிருக்க முடியாது. உண்மை ஒத்துக்கிறேன். ஓகேப்பா, நான் சிஎஸ் புஷ் பண்ணுவோம் கைஸ். அவர் இன்னும் ஒரே ஒரு மேட்ச்சை கூப்பிட்றாரு. அந்த ஒரு மேட்ச் போட்டுருது சிஎஸில் போய் பட்டையாக கலப்போம். இன்னும் ஒரு 4 நாள் தான் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். விடுங்க, அதில் நம்ம டைமண்ட் 2 தான் இருக்கோம். ஏன் இதனால் ஆளாக்கணும்னா ரெக்கார்டிங் கட் ஆகிட்டே இருக்குது சார். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இல்லைன்னா நான் ரெகுலராக அசால்ட்டாக வீடியோ போடுவேன். ரெக்கார்டிங் மட்டும் கட் ஆகலைன்னா நான் ரெகுலராக ஏன் வீடியோ போட முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இது ரெக்கார்டிங் கட் ஆகிறதான் எனக்கு ஒரு பிரச்சனை. அதான் சாரி. ஓகே போலாம். ஆனால் நல்ல சப்போர்ட் கிடச்சிச்சு. இன்னும் இதே மாதிரி சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிறாங்க. அப்படியே வெளில வந்து நடிக்கிறார் பாருங்களே. இன்னொரு நெல் டேமேஜ். அவ்வளோ சாய். ஓகே, திரும்பி ரெஸ்ட் பண்ணி போவோம். போடுறா. ஓ ஓ ஓ வெளில நான் ஆஃப்லைன் போயிட்டு வரக்குள்ளே போட்டு தள்ளிட்டேன் ரேஸ். நெட்டை போய் ஆன் பண்ணிட்டு வந்தேன். டே என்னடா அடியுது? 2 மேட்ச் அவரு பவரை போட்டுப்போம். ஒன் டாப் அடிக்க முயற்சி பண்ணி ஒன் டாப்பில் லேசாக விழுகிற மாதிரி வருது. ஆனால் விழுகவே மாட்டேங்குது. டேய் என்னடா இது? எனக்கு ரொம்ப இதாகுது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. எல்லாம் நன்மைக்கு. ஓகே அவ்வளோதான்டா, அவ்வளோதான்டா, அவ்வளோதான்டா. வாப்ரா வார் கம்பேக்டா. வாங்கடா வாங்கடா. என்னடா ஒன்று பாரு இங்கே நிற்குது. என்னடா பக் இது? பக்கு இல்லை என்னதான். அவ்வளோ 50 50 50 50. டேய் என்னடா அடியுது? தோற்றுவேன் சொல்கிறேன், தோற்றுவேன். இந்த மேட்ச் அப்புறம் அடுத்த மேட்ச் ஜெயிச்சாதான் வாய்ப்பு. ஒன் டாப் அடிக்கிறாரு. ஏறுவா ஏறுவா. இப்படி மட்டும் வாங்க. நல்ல வேலை இந்த 81 81. வா 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 உள்ள வா. மட்டும் அடிச்சிடாத போ. ஐயோ போச்சு. ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஃபைனல் ரவுண்டு அடுத்த ரவுண்டு இல்லை, ஃபைனல் ரவுண்டு இல்லை. நல்லது ப்ளீஸ். நான் சரியான டேமேஜ் கொடுத்தேன். எங்கே இருக்காரு?
ஒன் டாப் 2 ஒன் டாப் சாகிரும். எப்படா இங்கே வந்தேன்னு நினைக்கிறாரு. ஏ 112 அவ்வளோதான். போடு சரியான கம்பேக். ரவுண்டு 10 எப்படி இது க்ளோவால் லேட்டாக விழுதுன்னு நினைக்கிறேன். க்ளோவால் போட்டு மெதுவாக ரெஸ்ட் பண்ணி போகிறேன். ஐயோ க்ளோவால் ஓட ஏய் சரியான கம்பேக் கொடுத்து வரோம். ஆனால் எப்போ இந்த மேட்ச் முடியும்னு தெரியல. ஏய் 8 எடுக்கிறவங்க வின்னு நினைக்கிறேன். அவர் 6, அவருக்கு ஒரு பாயிண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அவர் இன்னும் 2 எடுத்தா வின்னு, நம்ம இன்னும் 3 எடுக்கணும். நல்ல வேலை க்ளோவெல்லாம் லேட்டாக விழுது எனக்கு. ஒன்ட்டா படி முடிச்சு பண்ணாரு. புரியுதா? ஓ டஸ்ட் மிஸ் ரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வேண்டியா. அவ்வளோ கேவலமான நான் தோற்று போக மாட்டேன். 6ஆவது வருவேன். சே ஒன்றா விழுந்துருக்கணும். ஐம்பத்தி 93 ஒரு புல்லட். அவ்வளோ 154. சாக மாட்டேன்னு. மெட்டிட்டு தான் இருக்கான்னு நான் சுற்றிக்கலாம். போச்சு முடிச்சுடன் பிளேன்னு கூட்டிட்டு போயிட்டே. சரி நம்மளுக்கு இத்தனை வார்ம் மேட்ச் வருது, இது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே டெசிடிவ் சூப்பர் ப்ரோ. ஏக்குமா நல்லது போடாமல் போட்டு அழுத்துவாங்க. ஒன்ட்டா படித்து அடிக்க பார்ப்போம். நல்ல வேலை இந்த பவரை போட்டு ஃபஸ்ட்டு நம்மளால் முடிச்சு விட்டாப்புல. நான் மெடிக்கல் போட்டேன்னு தெரியுது. அவ்வளோதான் ப்ரோ. அமௌண்ட்டை போடு ப்ரோ. அடுத்த வரைக்கும் நம்ம ஏடபிள்யூ சூஸ் பண்ணலாம். ஏடபிள்யூ விளையாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஈஸியாக முடிச்சுட்டாங்க. ஓகே அடுத்து நமக்கு தான் வர்ற மாதிரி இருக்கும்.
நமக்கா? நமக்கு இல்லை. ஏடம்ல வயிறு அடப்பா ஒன் டாப் பண்ணும். நல்லது போடுங்க. இல்லை செம்மையாக ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன். ஓ 2 சூப்பர் சூப்பர். ஆனால் அது ஏடபிள்யூ மாதிரி அந்த பக்ருங்க. சாகு 1v1 சுட்டியேஷன். இங்கே தான் சாங்க. கே திட்டிக்கிட்டீங்க. ஜம்ப் பண்ணி போ. சாகடா சரியான ஒன் டாப்பு. கேளு சைஸ். Let's go for 200 subscribers. ஆமாம் 300 நான் என்ன சொன்னேன் ப்ரோ? தாக்குப்படி ப்ரோ. சே முடிச்சுடே. ஒன்றுமே பண்ண முடியல. என்ன எமோட்டா? ஏடபிள்யூ வாங்கியிருக்கேன். அவங்க எவ்வளோதான் ஏடபிள்யூ விளையாட மாட்டேன். நான் வந்து ஏடபிள்யூ நல்லா விளையாடுவேன். அதனால தான் தைரியமாக நம்மளை முடிச்சு விட்டாங்க. ஒரு துடேஸ் இங்கே பாருங்க. சாகு டொமாட்டோ போடு ப்ரோ. MP5 3 சிப்பு எடுக்கிறாங்க. பார்த்துப்போம். பவர் நேரம் போட்டு போர் சாகுங்க. 5 ராயல் கிங் 6. ராயல் கிங்னே எங்கள் டீமில் நல்ல பிளேயர் போல். நல்ல பிளேயர்லாம் கஷ்டப்படுவீங்க. ப்ரோ என்ன பவர்? ஓ 4 ஓகே. வார்ம் மேட்ச்னே இல்லை. ஆனால் வார்ம் மேட்ச் 20 நிமிஷம் வந்துச்சு. எனக்கு புரியல. ஓ சாகுங்கடா. எனக்கும் ஏதாச்சும் விளையாட தெரியாது. இப்போ P9 எனிமலை இன்னும் விளையாட முடியாது. சாகு. ஓ
ஓகே ஒன்ட்டா படிக்க முயற்சி பண்ணேன். பரவாயில்ல, அசையக்கூடாது. சே ஜெயிஸ்டைஸ். நம்ம சிஎஸ் விளையாட வந்திருக்கோம். சன்டியா கேட்டுடன் ஊர்ற மாப்பிள. டேய் லெவல பவர் போட்டுருந்தேன். ஓயின் பைபிள வெற்று பைபிள அவ்வளோதான் முடிச்சுட்டேன். நல்லது. டே இவனை ஒருத்தனை முடிக்கிறதுக்குள்ள விட்டுட்டா தந்திய சிடோரியை வீணாக்கிட்டேனேடா. 3v2 ஃபஸ்ட்டு நினச்சி இவனை அடிச்சுட்டு எங்கூட இருக்கீங்க? ஒருத்தன் ஓகே செம்ம க்ளோஸ் சைஸ், சரியான டேமேஜ். ப்ரோ நீங்கள்னா அவ்வளோதான் ப்ரோ ரீ டே ப்ரோ மேலே இருக்கேன் ப்ரோ மேலே ப்ரோ ரீ பண்ணிவிட்ரு ப்ரோ. ஊர்றா ஓடு ஏய் ஜோனில் போய் மாட்டிக்கிறாத. ப்ரோ அடிச்சிடலாம், ஈஸிதான், அடிச்சிடுவாங்க. அடிக்கலன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ப்ரோ யாரா கண்ணு இருக்கும்போது இதை வச்சு அடிச்சுக்க. மிஸ்டர் அரி வருஷா தமிழ் பிளேயர்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் அவர் இந்த நாள் தான் இந்த மாதிரி ஜெயித்தோம். ரவுண்ட் 2 என்ன வாங்க? யூஎம்பி வாங்க. யூஎம்பி வச்சு அப்படி விளாட்றாங்க. அப்படி அந்த யூஎம்பி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. யூஎம்பிலாம் வந்து 6 வாட்டி ஈழை போனால் அந்த யூஎம்பி சரியான ஸ்கின்னு தராங்க. ஆனால் நம்மளாம் போமான்னு கேட்டால் தெரில, வாய்ப்பில்லை ராஜா. நம்ம சேனல் இன்னும் சக்கரை பண்ண வச்சோம் கூட பெல் பண்ணிக்கிறமே அழைச்சுங்க. அப்போ தான் நான் போய் நோட்டிஃபிகேஷன் வரோம். நமக்கு சப்போர்ட்லாம் பயங்கரமாக கிடைக்குது. சப்ஸ்கிரைப் வந்து இப்போலாம் ரொம்ப பண்ணுறதில்ல, ஆனால் சப்போர்ட் அப்படி ஒரு சப்போர்ட்டு இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருங்க. எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் ஒரு மனுஷனை கூட ஓடிடலாம். லெவல் டேம் சொல்லுங்கள ஓடிடலாம். இப்போடா அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டோம். ஆனால் நம்ம உயிரோடு இல்லை. என்ன வாங்க போனால் க்ரோஸா வேணாம், யூஎம்பியை வாங்குவோம். எப்படி விளாட்றோன்னு பார்ப்போம். ஓகே குளோவால் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஓகே நேரம் ஒரே ஜம்பாக லூட் அடிக்க வந்துட்டேங்க. லூட்டு முக்கியம் உங்களுக்கு, லூட்டு முக்கியம். ஓகே இங்கே ஒரு எனிமே பார்த்தேன். ஓடா சாப்பிடா. நீ என்னைய போடுதல் சாகுறியாடா? தோத்து நைஸ். ரோஸ் மட்டும் தான் இருக்கேன். ப்ரோ இங்கே வா ப்ரோ இங்கே வா ப்ரோ. முடிச்சு நைஸ். தோத்து நைஸ். ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே டபுள் பேரல், ஒரே அடி. என்ன எமௌண்ட்டு எமௌண்ட் போட்டு கடுப்பேற்றும் ஐஸ். இனிமே எமௌண்ட் போட்டு கடுப்பேற்றும். யூஎம்பி வாங்கி விளையாடும் ஐஸ். என்ன நடக்குதுன்னே பார்ப்போம். இன்னும் கூட வாங்கி வச்சு ஆமாம் கார் வேற வேணாம்ப்பா. ஆமாம் டெசர்ட் ஹில் இருக்கா? இல்லை
நினச்சா குதிச்சிருவேன். இப்படி குதிக்கலாம். குதினா குறுக்கு வழியில் போவோம். நேராக பவர் போட்டுரு. பவர் அப்படியே நம்ம கூடயே வரும். இங்கே நின்றுச்சு. போச்சுடா. புரோட்டீன் குறைச்சிட போடுவேன். குறைச்சிடையே போடக்கூடாது. ரோசா வாங்குவோம். MP5 வாங்குவோம். இல்லை MP5 வேணாம். ரோசா MP5 மட்டும் ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு க்ளோவால் மட்டும் சாப்பிடும். ப்ரோ யாராவது நல்லா அவங்க க்ளோவால் மட்டும் தாங்க ப்ரோ. வரலன்னா விடுங்க, பார்த்துப்போம். இந்த வாரம் நம்ம பொறுமையாக விளாடணும். இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச். சாவுடா. சே போச்சு. ஒன்றுமே ஒன்றுமில்ல. ப்ரோட்டீன் அதில் ஒருத்தன் நாக் பண்ணதே பெருசு. எல்லாருக்கும் நான் தான் டேமேஜ் கொடுத்துருக்கேன். ஒரு டேமேஜும் கொடுக்கல. ரோஸா வாங்குவோம். அவ்வளோதான். தோற்றுருவோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு வந்து அடிச்சிட்டோம். கோ ப்ரோ. எல்லாருக்கும் நம்ம சீரப் கொடுப்போம். நைஸ் ட்ரை. இவ்வளோ மோசமாக நம்ம விளையாடல. ஒரு நல்ல ட்ரை தான் யூஸ் பண்ணோம். ஜாக்கிரதை ப்ரோ. அடிச்சிரு. சரியான டேமேஜ். அடிச்சிருவாங்க. அவன் ஏஸ் அடிச்சிருவேன். டிகே யாடா ஏஸ் இல்லை. ஆனால் பூராங்களையும் ஓசுக்கு எடுத்தேன். அதுதான் ஏஸ். எனக்கு மன கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இத்தனைக்குள்ள ஓசுகள் எடுத்த? எஸ்பி வாங்குவோம். வாங்கு க்ளோவால். அவங்க தோற்றுருவாங்க. அதான் முடிச்சிட்டீங்க. அவங்க தோற்றுருவாங்க. நம்ம ஜெயிச்சிருவோம். நம்மளாம் எவ்வளோ பெரிய பிளேயரு. தேங்க்ஸ் பிரதர். நம்மளாம் சீரப் பண்ணாலும் ஜெயிச்சாங்க. இல்லைன்னா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அதனால ஓசுக்கு கூட்டுறமா அடித்தாங்க. என்னடா இது ப்ரோ? யாராவது ரியா பண்ணுங்க ப்ரோ. ஜெயிச்சிரும் அது தெரியுது. அவ்வளோதான். ரோஸ் மட்டும் தான் இஸ் நல்லவன். ரோஸ் யூ ஆர் குட். உளுந்துருக்குல்ல இந்த மாதிரி. சால் உளுந்துரு லத்தன் பார்த்தீங்களா? கில் எடுத்தது எல்லாமே நம்ம. ஆனால் விஐபி வர்றவங்களா அவங்க. ஒரு டாப் பிளேயர் நம்ம டீமில் வரக்கூடாதான். என்ன ஆகும்? அவ்வளோதான் முடிச்ச டைமுங்க. சரி டெஸ்டில் வந்தால் பயங்கரமாக இருக்கும். சிடோரி. ஐ வில் கோ டு சிடோரி. ஓடு ஓடு ஓடு. டேய் சிடோரி மட்டும் போட்டாத அப்பல. டேய் அட போங்கடா கடுப்பு. ஹேங் ஆகுது. ரெக்கார்டிங் கட் ஆகாமல் இருந்தால் சரி.
ப்ரோ 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 அடே கொட்டை என்ன சாரி சியூ ஏய் நில்றான் குட்டா ஓகே. அலான் டிஹெச் வந்து ஆஃப்லைனு. நானும் இப்போ உங்கள ஜோரம் அப்புறம் இது நைட்டு ஏகேக்குங்க ஜிடேஸ் யா இவன் டாப்பப் பிளேயர்னு தெரிஞ்சிடுச்சு. டாப்பப் மட்டும்னு பண்ணுறீங்க. நான் பேசாமல் போட்டு சொல்லிடுவான். என்கிட்ட எதாவது கண்ணு கிடைக்கும். ஆன்லைன் வந்துட்டாப்பா. இது நெட்டு இதாகிடுச்சு. அப்படி கொஞ்சம் விளையாடுவாங்க. ப்ரோ டீமாக இருக்கேன். தோற்று மட்டும் போயிடக்கூடாது. ப்ரோ டீம் நைஸ். நம்ம ஜெயிக்கணும். அவங்கள மறட்டி விட்டுணும். அப்படியே ஓரமாக போவோம். அவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படா இங்கே வந்தியான்னு. சாக் நல்ல வேலை இது சாப்பிட்டு இது போட்டேன். MP5 போடு. எங்கேயும் இனிமேல் இருக்கேன். இனிமேலாம் ஒரு நாள் உயிரோடே இருக்க முடியாது. இருக்கிறண்டா சாகுடா. லூட் 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 எஸ்எம்ஜி. ஆனால் ஜிடேரிஸ் நல்லா தான் அடிக்குது. குறை சொல்லவே முடியாது. சரி ஜிடேரிஸ் வச்சு விளையாடுமா வாய்ப்பில் ராஜா. அப்புறம் யாராவது எனக்கு யூஎம்பி வேணும். MP40 இருக்கிறது அதே போதும். அப்படின்னா பவர் நேரம் போட்டுவிட்டோம். உடைக்காமல் இருந்தால் இங்கே போவான். போடி ராக்லி மண்டை பார்த்துக்கிட்டே நின்றுருக்கேன். மஞ்சளே படம் அடிக்கிறதுன்னு. நம்ம டீமுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க பூரா பாட்டா. நாக் பண்ணிட்டேன் போல். இல்லை இப்போ பாருங்கள் எங்கே போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தோத்துருவாங்க. இவனை ஏடபிள்யூ பிளேயரா? 2v3 வாய்ப்பு இருக்கா? 3v1 2v2 எஸ் 2v2 இல்லை 2v0. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பூரா பிளேயராக வரேன். டைமண்ட் போகணும். இப்போ நான் டைமண்ட் எதில் இருக்கேன்னு தெரியல. ரோசாங்கன்னா ஒன்றும் ஜிடேக்ஸ் வாங்கிட்டு மேக் வாங்கிக்கலாம். யாராவது க்ளோவால் தந்தீங்கன்னா தாங்களா ப்ரோ ப்ளீஸ். க்ளோவால் ஒன்லி ஒன் க்ளோவால் ப்ரோ. இதே நம்ம ஊக்காங் கேட்டிருந்தா போட்டு அடிக்கலாம். க்ளோவால் வேறு இல்லை. ரசம் பண்ணி போக முடியாது. அவ்வளோ ஒரு நாக்கு கிளியர் பண்ணுற உயிரே விட்டேன். ப்ரோ 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 இன்னும் அடிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அடிச்சிடு ப்ரோ. ரேப் பண்ணிட்டு எதாவது பண்ணுங்க ப்ரோ. அட்டா பாவிகளா. யாரா மெட்டிட்டு கூட போடாமல் அவ்வளோதான் ரேப் முடிஞ்சு. சொல்லி முடிஞ்சிச்சு. கில்லு ஆசைப்படி சக்தி மாருங்க. என்னையா அந்த ஊக்காங் வண்டி இது ஒருத்தர் நைஸ் அவன் பாட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு நம்ம ஜிடேக்ஸ் வாங்கிட்டு MP40 வாங்கிக்கலாம். ஒரு மின்ஸ் வாங்கிக்கலாம். இந்த வாட்டி நான் கொஞ்சம் மூலி யூஸ் பண்ண போகிறேன்.
இப்படியே போவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்படி இருந்தால் ஜோனுக்கு ஓரமாக போவோம். எவனும் ஜோனுக்கு ஓரம் வரவே மாட்டேன். ஈஸியாக முடிச்சு விட்டுடலாம். அப்படி இங்கே உட்காந்து ஒரு ஸ்கோப் போட்டு அடிக்கலாம். பார்த்துடாமா? அவன் நம்மளோட மூலகரனாக இருக்கேன். தோத்துரும். நீங்கள் அடித்தாந்தான் உண்டு. அடிச்சிடான்டா இவனே 1v1 இங்கே டேம்ஸ் கொடுக்கிட்டே இருக்கு. சாகு தூக்காங்க மாட்டேன் தான் இருக்கேன். முடிஞ்சு கதம் இல்லை எனக்கு புரியல. இவன் நான் ஃபஸ்ட்டாக போட்டாங்க, என்னைய போட்டுக்கலாம். ஏன்னா நானே ஒன்றுமே வரலையே. டைமண்ட் 2 ஸ்டார் நல்லது தான். இறை போக முடியாது. ஓகே, இந்த வீடியோ லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் கட்டக்கூடாது. அப்பாடி நல்ல வேலை பண்ணிங்கடா. ஆமாம், டெசர்ட் ஈகிள் இருக்கணுமே. டெசர்ட் ஈகிள் எனக்கு இப்போ வர மாட்டேங்குது. சிடோரி எங்கடா இருக்குது? சிடோரி இல்லையா? ரெண்டுமே ரசிகம்னா அதுதான் இருந்துச்சு. நம்ம போய் எடுக்கலாம் டக்கு. சிடோரி நல்லது. ஓடு என்னடா சுற்றி இப்படி வந்துட்டேன். ஒருத்தனும் காணோம். ஸ்பீக்கர் சுற்றிட்டு வந்துட்டேன். இது நினைவையா இல்லை. ஒருத்தனும் காணோம். சத்தம் மட்டும் தான் இருக்குது. கண்ணா பூச்சாடா விளாட்றீங்க. இப்போ டேமேஜ் கொடுக்கமா? சாகு ஒரு நாக்கு இல்லை எல்லாம் பண்ணுவேன். ஓசி யாரா அவன்? பாட்டு டைம் வேஸ். இதெல்லாம் கில் அடிக்கிறதும் கில் அடிக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான். மானே ஓசிக்கில் அடிக்கிறடா. சிடோர் போட்டு ஒன்று டேமேஜ் கொடுத்தேன். சரி கில்லு கிடைக்கட்டும். ஆனால் ஊசியில் அடிச்சுட்டு போனால் நான் P90 எடுத்துட்டேன். எவனாலே நான் கண்டிப்பாக தொட முடியாது. பாட்டு தான். பாட்டு இதில் வந்து கொண்டாந்துச்சு. ஏசிக்க முடியுமா? எப்படி இருக்கும்? நம்ம மட்டும் 1 டாப்லாம் அடித்து விளாண்டோன்னா பயங்கரமாக இருக்கும். அது பாட் டீம் தான் நினைக்கிறேன்னா ப்ராங்க்கு பண்ணுறாங்களா? ஆனால் அதுக்கு நம்ம சேஃப்டி முக்கியம். எனக்கு இது ஓவர் கான்ஃபிடன்ஸ். கஷ்டப்பட்டு பேசினேன். ஒரு மண்ணும் ரெக்கார்ட் ஆகலை. அந்த ஒரு மேட்ச் கேவலமாக செத்தாது கூட ரெக்கார்டு பண்ணல. அதுதான் அப்படியே உள்ளே முழுங்கிட்டா ஒன்றுமே நான் இருக்காது. ஒரு 10 நாளாக ஒரு 11 நாளாக வீடியோவே போடல. அதனால நான் இவ்வளோ பெரிய வீடியோ போடுறேன். இந்த 11 நாளுக்கு இதான் இவ்வளோ வீடியோ. புறா ஏசுலடா போங்கடா. சரி ஏசு அடிச்சிருக்கலாம். தாம்சம்னா தாப்சம் தான் ஈஸி. எனக்கு எப்போவுமே தாம்சம் பிடிக்கும். ஆனால் இப்போ தான் P90க்கு பவர் விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து P90 வச்சு விளாட ஆரம்பிச்சிட்டேன். அப்கிரேட் ப்ரோ. எனக்கு இதை அப்டேட் பண்ண மட்டும் ஒரு
அசிங்க தாம்சம் என்று இருக்குடா. டெஸ்ட் மிஸ் படி 1 அவங்க ரேப்னும் பண்ணி விட்டு ஏஸ் அடிக்க முயற்சி பண்ணலாம். பாட்டு தான் ரோஸா சரிங்களா. இப்போ போய் ஒரே அழுத்தான். ஏஸ் 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 ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஏஸ். இத்தனை நாள் ஏசி அடிக்கல. ஒரு எத்தனை இந்த வருஷம் கூட ஏசி அடிக்கல. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஏசி அடிச்சிருக்கேன். ஆச்சரியமா. ஆனால் இந்த ஏசி பாட் அடித்து தான் அடிச்சிருக்கேன். நல்லா பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. நான் அடிச்சிட்டேன்ல. எஸ் 8 கிலோ டேமேஜ் வர 2000 டேமேஜ். அவங்களாம் 1000 ஓகே ஓடுறீங்க. எப்பயும் போல இங்கே வந்து லூட் எடுப்பேன். சிட்டோர் அந்த மாதிரி கிடைக்கும். சாகு பண்ணுவீங்க விடுங்க. பிஆர்லாம் ஒன்றும் இல்லையே. அதனால தான் தைரியமாக 2 எஸ் அடுத்து எஸ். ப்ளீஸ் ப்ரோ எஸ் ப்ரோ. அவ்வளோதான் 2 மேட்ச் எஸ் மாஸ். ஏஸ் இந்த ஏஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி கிளிக் பண்ணி அழைச்சுங்க. அதான் ஏஸ் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் ஏஸ் லாஸ்ட்டு. அதை கட்டி வீடியோ முடிச்சுக்கலாம். ஓ பா 12 கில்ரா சாமி. டைமண்ட் 2 3 ஸ்டார். சூப்பரில். இன்னும் பாட்டு தான் ஏஸ் அடித்தேன். யாரோ கமெண்ட்ஸ்லாம் பாட்டு அடித்து ஏஸ் அடிச்சிங்க. நானே ஒத்துக்கிறேன் பாட்டு தான் இங்கே. ஆனால் ஒரு வாட்டி பாட்டுன்னு சொல்லி போய் மிதி வாங்கினேன். அதெல்லாம் ஓகே. போன மேட்ச் 2 மேட்ச் ஏச்சு அடித்தோம். அந்த மாதிரி இந்த மேட்சும் பாட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஆனால் நமக்கு ரேங்க் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேய் 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 போட ஃபுல்லு காசுப்பட்டு தேவைதானே எனக்கு ப்ரோ. எவனோ ரியப் பண்ணல பாருங்கள். லெஜண்ட் சாஸ்கிய மண்டல் டாப்அப் பிளேயர். சரியான டாப்அப்பு. எப்படி பார்த்தீங்களா? கண்ணீட போட்டே நான் பண்ணியான். லெஜண்ட் பாய் ப்ரோ பிளேயரு அப்படின்னு நினைக்கிறேன். கத்தி வச்சு எடுத்துறேன். ப்ரோ பிளேயரில் பாட் முடிச்சு விட்டேங்க. பாட்டு நினச்சான். பாட்டு லெஜண்ட் பாய்னே பேர். பாட்டு பேர். பாட்டு மாதிரி அடிக்காதடா. அவன் பாருங்க, அவனா ஒத்துக்கிட்டியான். டேய் கடுப்பேத்தாதான். என்ன இது என்ன? அவனே ஒரு உள்ளே போய் கத்தி வச்சு எடுக்கணுமா? எங்கடா அவன்? அதான் கத்தி வச்சு வெட்டாரு. இது சுரிக்கன் போட்டு அடி. இவன் தான் நம்ம டீமால் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். 241. அவ்வளோ மண்டியை பார்த்து அடி. இல்லை மெட்டிட்டு போடுறியா இருக்கா? கத்தி வச்சு விட்டாரண்டா. அவ்வளோதான் முடிச்சுடேன். இல்லை இந்த இதுக்கு தேவையா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த அடி மிதிலாம் தேவையா? அவன் அசால்ட்டாக அடிக்கிறியா? நல்ல வேலை மெட்டிடுங்க தான் தப்பிச்சேன். போய் அட்டா அட்ரா. நீ அடிக்காத. எனிமிக்கு தான் நான் சீரப் பண்ணுறேன். அவன் ஜோன்லேயே போய் சுற்றுறியான். ஓரின் இல்லை வேலை. ஓரெலாம் வச்சுக்கிடு. ஓரில்லாம் நமக்கு ஃபேவரட் கேரக்டரு. இப்போ அதெல்லாம் தொடுறதே இல்லை.
அவ்வளோதான் சத்தியம். எனக்கு 16 ஹெச்பி 1v2 இவன். 1 கிலோ எமௌண்ட்டு சூப்பர்ரா. நம்மால் தாண்டா நம்ம நிறுவச்சிட்டேன். எமௌண்ட்டு போடணும் அப்படி. தாம்சம்னா அது தாம்சம்டா. லெஜண்ட் பாய் போடா பாட்டு கத்தி வச்சு விட்ற. எல்லாரும் தாம்சம். தாம்சம் லவர்ஸ் அசம்பிளியர். ஓகே பாருங்க போடு. இப்போ நம்ம ஓடுவோம். கண்டிப்பாக அவனா புட்டுன்னு மண்டையில் அடிப்பேன். அதுக்காக சேஃப்டி முக்கியம். கீழே உனக்கு ட்ராப்பே அவ்வளோதான். இப்பயே போக வேணாம். சிடோரி உள்ள வேலை அது போட்டு வச்சிருக்கேன். அது ஏசு எடுத்துட்டு இவனா ஏசு அடிக்க விடணும். அப்பாடி ஏசு அடிக்க விடல. என்ன 3 லெஜண்ட் பாயா? தெரிஞ்சு லெஜண்ட் பாய் 3 கிலோன்னு நினைக்கிறேன். இல்லை அவனை ஏசு அடிக்க விடலை. இப்போ தானே மனசு குழுன்னு இருக்கு. லெஜண்ட் பாய் இது மட்டும் இது போடுறா. நல்ல பிள்ளைன்னு ஒத்துக்கிறேன்டா. நம்ம ஒரே ஒரு கில்லு ஏஸ் அடிக்க முயற்சி பண்ண. ஜஸ்ட் ட்ரை டு ஏஸ் திஸ் மேட்ச். அம்மாட்ட சொல்லி இன்னும் ஒரு 2 நிமிஷம். ஓகே காலியர்ஸ் ரெக்கார்டு பண்ணவே மறந்துட்டேன். தோற்றுரும் தெரிஞ்சு 1v2 இல்லை 1v1 சிச்சுவேஷன். லெஜண்ட் பாய் சாஸ்கே ஒருத்தன் ரீ அப்டேட் நல்லது. நான் ரூட்டோ P90 வச்சு அடிச்சிட்டேன். எப்போடே ஹைப்பேடா P90 எடுத்தால் ஒன்று தாம்சம் எடுத்தால் பேர்லாவது வாங்கலாம். நல்லது. நைஸ் விட்டால் கூட நைஸ். அமௌண்ட் போட்டியால அதுக்கு ரிவெஞ்ச். தெரிஞ்சு என்ற ஒரு ஐடியா இருக்குது. இப்படி போட்டுட்டு க்ளோவாக இருந்தால் நல்லா. இப்போ எவ்வளோனாவது இப்படி வருவேன். இங்கே நிற்போம். லூட்டு வேணும். அப்படி லூட்டு எல்லோ ஓசிகள் மட்டும் அடிச்ச அப்புறம் சரியான டைம். அவ்வளோதான். எப்படியும் ஓசிகள் எடுக்க விடல. ஓகே அடிச்சிட்டானா? இல்லை லெஜண்ட். ஐயோ அவ்வளோதான் முடிச்சுட்டேன். P90 இருக்கு எடுத்துப்போ. நம்ம எத்தனை கில்லு இந்த மேட்ச்சு? 4. இல்லை இந்த மேட்ச்சு 4 இல்லை. எல்லா மேட்சும் சேர்த்து ஜெயிச்சிருவோம். இங்கே பாட்டாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஓரின் பயமுள்ள தான் நல்ல பிளேயர். இந்த மேட்ச் 2 கிலோ அடித்தான். இந்த அக்கா இந்த மேட்ச் ஏசு அடித்தா நல்லாயிருக்கும். பாப்பா சாரி ப்ரோ ரே அப்படின்னு இல்லை. பவரை போட்டு ஓகே இந்த அக்கா அந்த வீட்டு. சூப்பர். 50 நிமிஷம் ஆயிடுச்சு.
கிட்டத்தட்ட 1 hour நினைக்கிறேன். சாகு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சலாம். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி அழுத்துங்க. அப்போ நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆமாம், இந்த சாஸ்க்கு எதுக்கு விஐபி வரையா? டேய் ஆமாம், நீங்கள் தான் வரணும். அத்தனை கிளாரா 6. ஆமாம். ஓகே, பாய் பாய், டேக் கேர். ஓகே இருங்க, அது முடிய இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்ப்போம். எத்தனை நாள்? 2 days. சரி, இந்த புறாமா இந்த இதை அதில் எடுத்து இப்போ எல்லாத்தையும் எடுத்துப்போம். இப்போ வருங்க, எல்லாத்தையும் போடலாம் டக்குன்னு. அப்போ அது 200 வந்துட்டேன். இப்படியா ஜிராயா பண்டில் எடுக்கணும். ஜிராயா பண்டில் அவ்வளோதான் இஸ் காலி. ஜிராயா பண்டில் எப்படியாவது எடுத்துடணும் இஸ். சரி, பாய் பாய், டேக் கேர், பாய் கைஸ். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணி விட்ருங்க. எனக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.